ஓங்களிடை வந்து உயர்ந்தோத்தொட விளங்கி ஏங்கொழின் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னோ தனியாடி செங்கதிர் ஒன்றே ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற பாடலில் கூறப்படுவது போலவே செங்கதிருக்கு இனியான செந்தமிழுக்கும் மற்றும் வீச்சிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்புகளில் என்னை கவர்ந்த கண்டுபிடிப்பு பற்றி பேசுவதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. நான் எதை சொல்வது? என் உள்ளங்கையுக்குள் பேருலகத்தை சுருக்கிய இணையதளத்தை சொல்வதா? கும்மிருட்டையும் பகலாக்கிய மின் விளக்குகளை சொல்வதா? அல்லது அந்த மின் விளக்குகளுக்குள்ளோடு மின்சாரத்தை சொல்வதா? செல்லும், நீ அந்த லொக்கேஷனை சொல், நான் அந்த வெக்கேஷனுக்கு உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சேட்டலைட் டெக்னாலஜியை சொல்வதா? இட்லியை பூ போல ஆவிக்க துணியை வெள்ளாவி வச்சு வெளுக்க நீராவியை பயன்படுத்தினான் என் முப்பாட்டன். ஆனால் என் முப்பாட்டனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இல்லவென்றால் நீராவி என்ஜினையும் கண்டுபிடித்திருப்பார் ஜேம்ஸ் வாட்டுக்கு முன்பாக என் முப்பாட்டன். இந்த நீராவி என்ஜினும் என் விருப்ப பட்டியலில் இல்லை. நான் குழந்தையாக இருந்த பொழுது தத்தி தடுமாறி நடைபழகும் போது ஒரு நாள் பிடித்து நடப்பக்கு தந்த நடைவண்டி சரிந்து நானும் விழுந்தேன், அதிர்ந்தேன், பதறினேன், அழ ஆரம்பித்தேன். அப்போதுதான் சரிந்து விழுந்திருந்த வண்டியின் சக்கரங்கள் சுழலும் அழகை கவனித்தேன். ஆம், அதுதான் அந்த சக்கரம். அதுதான் மனித கண்டுபிடிப்புகளிலே என்னை கவர்ந்த சிறந்த கண்டுபிடிப்பு என்பேன். ஆம், அந்த ஒற்றை கண்டுபிடிப்பு இல்லவென்றால் இந்த பூமி பன்று மட்டுமே தன்னைத்தானே சுழற்றி கொண்டிருக்கும் இந்த பேருலகம் இயங்கியே இருக்காது. இன்று சக்கரங்களும் அதை சார்ந்து வந்த பல் சக்கரங்களும் இல்லாத உபகரணங்களை இன்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று தெரியுமா? சக்கரங்களும் பல் சக்கரங்களும் இந்த நொடி பொழுதே நீக்கப்பட்டால் மறு நொடியில் இந்த உலகம் ஸ்தம்பித்து போய்விடும் என்றால் அது மிகையாகாது. ஒரு குதிரையால் ஒன்று அல்லது 2 பேரை மட்டும்தான் சுமக்க முடியும். ஆனால் அதே குதிரையால் சக்கர வண்டியில் 6-7 பேரை லகுவாக இழுத்து செல்லும். இதுதான் சக்கரங்களின் பலம். பறவையை பார்த்தோம், விமானம் படைத்தோன் என்று ரைட் சகோதரர்கள் கூறியிருந்தாலும் கூட மேலே போன விமானத்தின் சக்கரங்கள் ரைட் சமயத்தில் இயங்கவில்லை என்றால் மேலே போனவர்கள் மேலோகத்திற்கு போக வேண்டியதுதான். இன்று ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் கூட மிக சக்தி வாய்ந்ததாக கூறப்பட்டுள்ள ஏவுகணைகள் சக்கரங்கள் மாட்டப்பட்டுள்ள ட்ரோனில் மண்டியிடுகின்றன, சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. நீங்கள் எவ்வளவு பெரிய நாற்காலிக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் வயதான காலத்தில் இந்த உலகை வலம் வர இந்த சக்கர நாற்காலி தான் துணை வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஊரே உறங்கிக் கொண்டிருந்த கொரோனா காலத்தில் கூட உறங்காமல் சுழற்று கொண்டிருந்த லாரி சக்கரத்தினால்தான் நமக்கு உணவு, தடுப்பூசி, ஆக்சிஜன், ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது என்பதை மறக்க முடியுமா? இறுதியாக ஒன்று சொல்கிறேன். இன்டர்நெட், மொபைல் போன், மிஷின், வேக்சின் எல்லாம் நம் வாழ்க்கையை பொற்காலமாய் மாற்றி இருந்தாலும் சக்கரம் என்ற கண்டுபிடிப்பு இல்லவென்றால் நம் வாழ்க்கை கற்காலத்தில் தான் இருக்கும். நன்றி.